ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரை ஆயில் வந்திருக்கோம். மேலே ஆஸ்பெட் ஷீட் ரூஃப் லேயிங் பண்ண போகிறோம். சிமெண்ட் ஷீட் ரூஃப் லேயிங் பண்ணுற ப்ராசஸ்க்கு பிஃபோராக ஏற்கனவே இருக்கிற பிரிக் வால் வந்து லெவலிங் அண்ட் ஸ்லோப்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் வந்து ராம்கோ ஆஸ்பெட் ஷீட் நம்ம இந்த சைட்டில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து டாடா ஸ்டீல் தான் நம்ம இந்த சைட்டில் யூஸ் பண்ணுறோம். நல்ல பிராண்டடான மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய டூரபிலிட்டி, அதாவது லாங் லாஸ்டிக்காக அதனுடைய லைஃப் இருக்கும். சப்போர்ட் எங்கெங்கே வருதுன்னு மார்க் பண்ணதுக்கப்புறம் பிரிக் வாலை வந்து நம்ம கார்டு எடுக்கிறோம். பைப் லைன் அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக 2 mm திக்னஸ் இருக்கிற பைப் லைன் அண்ட் 3 mm திக்னஸ் பைப் லைன் நம்ம இந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த சைட்டில் வந்து கிளியர் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லோடிங் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம 2 mm திக்னஸ் அண்ட் 3 mm திக்னஸ் இருக்கிற பைப் லைன் இந்த சைட்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த சைட்டோட த்ரூ அவுட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 32 feet இருக்கு. ஸோ நமக்கு பைப் லைன் 20 feet வரதுனால அடிஷனலாக 10 feet நம்ம வெல்டு ஆட் பண்ணி லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வெல்டிங் நல்லாவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குமா ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பைப் லைன் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிஃபோராக நம்ம செக்கிங் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். பைப் லைன் சப்போர்ட்டால இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காடி எடுத்த இடத்துல கண்டிப்பாக கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்ல நம்ம நல்ல சிமெண்ட் மாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிடணும். பைப் லைனோட எட்ஜஸ் நம்ம அடிஷனல் ராட் இன்சர்ட் பண்ணி வெல்ட் பண்ணிக்கிறோம் நல்ல ஸ்டெபிலிட்டிக்காக. இந்த சைட்டுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ராம்கோ சிமெண்ட் ஷீட் தான் யூஸ் பண்ணுறோம். 10 feet அண்ட் 8 feet ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்த்தில் இருக்கிற ஷீட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 6 mm திக்னஸ் இருக்கிற ஆஸ்பெட் ஷீட். பைப் லைன் ஸ்லோப்பிங் அண்ட் லெவலிங் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம மேலே லே பண்ணுற ஆஸ்பெட் ஷீட்டும் கரெக்டாக பர்ஃபெக்ட் லெவல் வரும். இல்லாட்டா வந்து நமக்கு அங்கங்கே கேப் வரும். ஸோ அதை நம்ம டைட் ஜேபோல்ட் போட்டு டைட் பண்ணும்போது கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆஸ்பெட் ஷீட் கம்ப்ளீட்டாக லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜேபோல்ட் டைட் பண்ணுற ப்ராசஸ். இந்த ஜேபோல்ட் டைட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக தார் வாஷர் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த தார் வாஷர் யூஸ் பண்ணாட்டா கண்டிப்பாக ஜேபோல்ட் வழியாகவும் வாட்டர் லீக்கேஜ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஜேபோல்டு மேலே நம்ம மாடிஃபை சீலண்ட் MS சீலண்ட் அப்ளிகேஷன் பண்ணுறோம் ஒயிட் கலரில். எதுக்காகனா இந்த சீலண்ட் அப்ளிகேஷன் பண்ணும்போது டேரெக்டாக சன்லைட் வந்து ஜேபோல்டில் இருக்கிற தார் வாஷர் மேலே படாது. ஸோ அப்போ அதனுடைய லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும், லீக்கேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்தா வியூவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.